தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். இன்று நாம் திருக்குறளின் பொருட்பாலில் 108வது அதிகாரமாக உள்ள கயமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 1075வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். கயமை என்பதற்கு தீயோரின் இயல்புகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 1075வது திருக்குறளுக்கு செல்வோம். அச்சமே கீழ்களது ஆசாரம், எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது. அச்சமே கீழ்களது ஆசாரம், எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் அறிவோம். கயவர்கள் அச்சத்துடன் வாழ்வதற்கு அரசரின் ஆட்சியே ஆகும். அது இல்லாமல் ஒரு பொருளை அடைய வேண்டும் என்று கயவர்கள் எண்ணும்போது மட்டும் சிறிது நல்லவர்களைப் போல காட்டிக்கொள்வார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. மீண்டும் பொருள்: கயவர்கள் அச்சத்துடன் வாழ்வதற்கு அரசரின் ஆட்சியே ஆகும். அது வல்லாமல் மற்ற நேரங்களில் அவர்கள் ஒரு பொருளை அடைய வேண்டும் என்று விரும்பினால் அச்சமயத்தில் மட்டுமே நல்லவர்களைப் போல சிறிது காட்டிக்கொள்வார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. ஆம் தோழர்களே, நாமும் எப்போதும் நல்லவர்களாகவே இருப்போம். நன்றி.